அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிடாமலாம் நம்ம வெளிய போயிட்டோன்னு வைங்களேன், கரைக்கு தள்ளிரும். அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இன்னைக்கு நானும் எங்க அக்காவும், எங்க அக்கா பாப்பாவ ஸ்கூல்லேருந்து கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். எங்க அத்தா இங்க இருந்தாங்கன்னா, அவங்க கூட்டு வந்துருவாங்க. இல்லன்னா எங்க அப்பா கூட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு எங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அதனால நானும் எங்க அக்காவும் தான் போயிருந்தோம். எங்க பாப்பா 2 பேருக்குமே 3:30க்கு ஸ்கூல் முடிஞ்சிரும். நாங்க அதனால வீட்லருந்து ஒரு 3:15 போல கிளம்பிருந்தோம். பக்கத்துல தான் இருக்கு. நடந்து போனா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லயே போயிரலாம். இங்கருந்து அங்க போறதுக்குள்ளேயே வேர்வையில ஃபுல்லா நனைஞ்சுட்டோம். கூட்டிட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல ஒரு ஸ்வீட்ஸ் கடை உண்டா, அங்க போய் கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். நாங்க போகும்போதே எங்க வீட்டு பக்கத்துல இருக்க லைப்ரரியில டேங்க் நிறைஞ்சு தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டு இருந்துச்சு. நாங்க வரும்போது அப்படியே தான் இருந்துச்சு. நாங்க பார்த்தோம் லைப்ரரியில ஆளே இல்ல, பூட்டி இருந்துச்சு. அவங்க மேபி போட்டு விட்டு மறந்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் எங்க போயிட்டு வந்தாலுமே வீட்டுக்கு வந்த உடனே பண்ற ஃபர்ஸ்ட் வேலை இந்த தலைய அவுத்து ஒரு கொண்ட போடுறது தான். உங்கள யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது போட்டா தான் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். வீட்டுக்கு வந்தோனே எங்க அப்பா பழசர்பத் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு கிளாஸ் குடிச்சேன். இந்த வெயிலுக்கு குடிக்க சூப்பரா இருந்துச்சு. இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு மினி விலாக்ல மீட் பண்ணலாம். பாய்.